ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஆனா அதுக்கேற்ப ரிசல்ட்டே இல்லையேன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? அப்படி ஒரு சோர்வான உணர்வுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. வாங்க, ஒரு பழங்கால கதை மூலியமா அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வி உங்க மனசுல அடிக்கடி வருதா? நாள் முழுக்க ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஆனா கடைசியில பார்த்தா எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல. அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்போ இந்த விளக்கம் கண்டிப்பா உங்களுக்கு தான். சரி வாங்க, நேரடியா கதைக்குள்ளேயே போயிடலாம். ஒரு ஊர்ல ரொம்ப திறமையான, நேர்மையான ஒரு மரம் வெட்டி இருந்தாரு. அவருக்கு ஒரு நல்ல முதலாளி கிட்ட வேலை கிடைக்குது. சம்பளமும் சூப்பர், வேலை பார்க்கற இடமும் செமையா இருக்கு. அதனால பயங்கர சந்தோஷத்தோட தன்னோட முழு திறமையும் காட்டணும்னு ரொம்ப ஊக்கத்தோட வேலைய ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் அவரோட உற்சாகத்துக்கு அளவே இல்ல. அவரோட முதலாளி கொடுத்த ஊக்கத்தினால அப்படியே முழு தெம்பையும் போட்டு ஒரே நாள்ல நினைச்சு பாருங்க, 18 மரங்கள வெட்டி சாய்ச்சிட்டாரு. என்ன ஒரு அட்டகாசமான ஆரம்பம் இல்ல? ஆனா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. முதல் நாள் கிடைச்ச வெற்றி அடுத்தடுத்த நாட்கள்ல தொடரவே இல்ல. அவர் முன்ன விட அதிகமா உழைக்கிறாரு, இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்றாரு. ஆனா ரிசல்ட் மட்டும் அப்படியே தலைகீழ குறைய ஆரம்பிக்குது. இது அவருக்கு பயங்கர குழப்பத்தை கொடுத்துடுச்சு. இத பாருங்க, நாள் 18 மரம். அடுத்த நாள் இன்னும் கடுமையா உழைச்சும் கூட வெறும் 15 மரம்தான் வெட்ட முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாளோ வெறும் 10 மரம்தான். என்ன ஆகுதுன்னே புரியல. உழைப்பு அதிகமாகுது, ஆனா ரிசல்ட் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நொந்து போய், அச்சச்சோ எனக்கு உடம்புல தம்பே போயிடுச்சோ அப்படின்னு தனக்குள்ளே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தப்பு நம்ம மேலதான் இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பலன் இல்லையேன்னு தெரிஞ்சதும் கடைசியா ஒரு வழியும் இல்லாம ரொம்ப தயக்கத்தோட தான் முதலாளி கிட்ட போறாரு. பிரச்சனைய பொறுமையா சொல்றாரு. அங்க நடந்த அந்த உரையாடல் தான் கதையோட மொத்த திருப்பு முனையே. அவர் சொன்னதையெல்லாம் பொறுமையா கேட்ட அந்த முதலாளி ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாரு. நீ கடைசியா உன் கோடாளிய எப்ப கூர்த்திட்டனாய்? இந்த ஒரு கேள்விதான் அந்த மரவெட்டிய ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சது. அப்பதான் அவருக்கு பளீர்னு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஆமா, மரம் வெட்டணும்னு வேலையில மட்டும்தான் கவனம் செலுத்தினாரே தவிர, அந்த வேலைய செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான கருவியான கோடாளிய கூர்த்தீட்டவே இல்ல. பிரச்சனை அவரோட பலத்துல இல்ல, அவரோட கருவில தான் இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த கதையில இருந்து நமக்கான பாடத்துக்கு வருவோம். இது ஏதோ ஒரு மரம் வெட்டியோட கதை மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். இந்த ஒப்பீடு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அந்த மரம் வெட்டிக்கு கோடாலி எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு நம்ம மனசு, நம்ம உடம்பு, நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம், இதுதான் நம்மளோட கோடாலி. அப்போ நம்மளோட இந்த கோடாலிய நாம சரியா பராமரிக்கலன்னா, அதாவது நம்மள நாமளே புதுப்பிச்சுக்கலன்னா என்னாகும்? அந்த மரம் வெட்டிக்கு நடந்தா அதேதான் நமக்கும் நடக்கும். நிறைய வேலை செய்வோம், ஆனா கொஞ்சமா தான் சாதிப்போம். நம்ம நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடும். குடும்பம், நண்பர்கள்னு எல்லாரையும் மறந்துருவோம். கடைசில எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறோம்னு கூட நமக்கு தெரியாம போயிடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். நம்ம கோடாலிய கூர்த்தீட்டணும். நமக்காக நம்ம நேரம் ஒதுக்குறது வேலையிலேருந்து தப்பிக்கிறது இல்ல, அதுவும் வேலையோட ஒரு முக்கியமான பகுதிதான். அதனால கோடாலிய கூர்த்தீட்டுறது அப்படிங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல, அது நம்மள நாமே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்மளோட திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான டெக்னிக். இந்த பரபரப்பான வாழ்க்கையில கூட நமக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்க கத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தா போதும், டென்ஷன் எல்லாம் குறையும். போன வாரம் என்ன பண்ணும், அடுத்த வாரம் என்ன பண்ணலான்னு யோசிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும். தியானம் பண்ணா மனசு ஒருமுகப்படும். நம்மளோட எதிர்கால லட்சியங்களை பத்தி யோசிச்சா நம்ம சரியான பாதையில தான் போறோமான்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம மழுங்கி போன கோடாலிய கூர்த்தீட்டுறதுக்கான சிம்பிளான வழிகள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நமக்காக நேரம் ஒதுக்குறது சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு, நம்மளோட நீண்ட கால வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும். ஆக இந்த முழு கதையோட சாராம்சமே இந்த ஒரு கேள்வியில தான் இருக்கு. நீங்களும் அந்த மரம்வெட்டி மாதிரி மழுங்கி போன கோடாலியோட போராடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. நீங்க கடைசியா உங்க கோடாலிய எப்போ கூர்த்திட்டுனீங்க? யோசிச்சு பாருங்க.